20க்கு மேலதான் சொல்லியிருக்காங்க. 20க்கு மேல சொன்ன பால் ஒரு நம்பிக்கை இருக்கா? ஸ்பெஷலா இல்ல, எல்லாரும் குடுக்குற மாதிரி தான் தீவனம். ஆ, நல்லா 3 தடவை காட்டுறோம் ஒரு நாளைக்கு. ஆ, ஓப்பனா தான் பேசுறாரு. நமக்கு பிடிச்சா எடுத்து குடுக்குறாரு. ஆ, இல்ல வேண்டாம்னா வேண்டான்னு. 10 தடவை மேல எங்க இருக்கீங்க போன் அடிச்சேன். ஆ, அப்ப கூட வந்து அனுசரிச்சுதான் போன் எடுத்து அட்டன் பண்ணி இங்க இருக்குன்னு தான் சொன்னார ஒழிய போன் இது மாதிரி மத்தவங்க மாதிரி சிடுசிடுன்னு இருப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. முன்ன எடுத்ததுல 2 மாடு நம்மளது இறந்துருச்சு. ஆ. கொண்டு போனேன் ஒரு 10 நாள் 15 நாள்ல இதாயிருச்சு. 2 மாடுமே 2 மாடு. அவரே சொன்னாரு தரமா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை, நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனிருக்காரு. வணக்கம். வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல வரீங்க? தருமபுரி சாமியாபுரம் கூட்டுவட்டம், பாப்பேட்டுப்பட்டி வட்டம். தருமபுரி. உங்க பேரு? வினோத். வினோத், என்ன ஒர்க் பண்றீங்க? விவசாயம் தான் பண்ணிட்டு. விவசாயம். ஓகே, இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துறீங்க? 3 பாத்துருக்கோம், 2 எடுத்திருக்கோம், இன்னொன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்தைக்கு வரீங்களா? இல்ல, ஒரு 4-5 தடவை மேல வந்திருக்கு. 4-5 டைம் மேல வந்திருக்கீங்க. யாரும் உங்களுக்கு மாடு எடுத்து கொடுத்தது? மணிகண்டன், ஈரோடு மணிகண்டன். 4 டைம் அவர்கிட்ட தான் எடுத்துறீங்களா? இல்ல, இதான் முத தடவை எடுக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இந்த சந்தைக்கு 4 டைம் வந்திருக்கீங்க. 4 டைம் மேல வந்திருக்கு. சரி, ஓகே. இவரு மாடு எடுத்தாரா உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப் இன்ஸ்டால தான் பார்த்தேன். மத்தவங்களோட இவரு கொஞ்சம் ஓப்பனா சொல்றாரு, அதனால பார்த்து நம்பிக்கையா எடுத்திருக்கேன். சரி, யூடியூப்ல எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணீங்க? நான் ஒரு 8 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். 8 மாசமா ஃபாலோ பண்ணி தான் வந்து எடுக்கிறீங்க. ஆமா. சரி, 2 மாடு எடுத்துறீங்க. மாடு எப்படின்னா சென மாடுங்களா கண்ணு மாடா? சென மாடு தான். 2மே சென மாடுங்களா? இது 2 எத்தனை ஆயிடுச்சுனா? இது 2மே 2ஆம் நேத்து சொல்லியிருக்காங்க. 2 2மே. பால் திறன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 20க்கு மேலதான் சொல்லியிருக்காங்க. 20க்கு மேல சொன்ன பால் ஒரு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. வருங்களா? சரி, ஓகே. டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க கட்டுப்பட? 10 நாள், ஒரு வாரம். 10 நாள், ஒரு வாரம். வண்டியில கொண்டு வரலாம், கொண்டு போனாலும் 2 நாள் போட்டாலும் போடலாம். ஒண்ணு போடுறதுக்கு இருக்குது 2-3 நாள்ல. ஒண்ணு மட்டும் 10 நாளைக்குள்ள போட்டுரும். ஒண்ணு 10 நாளைக்குள்ள போட்டுரும். சரி, ஓகேண்ணா. இப்ப இதே சென மாடு எடுத்துட்டு போறீங்க, எங்கேயாவது லாங் கொண்டு போறீங்க வண்டியில. இப்ப லாங் சென மாடு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என்னென்ன கவனிக்கிற விஷயத்த? போனோடனே ஃபர்ஸ்ட் மாட்டு குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுருவோம். அதுக்கப்புறமா தீனி வைக்குவோம். தண்ணி வச்சுட்டு அப்புறம் தீனி போவோம். சரிண்ணே. இப்போ வந்து பால் திறன் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க எது ஸ்பெஷலா தீவனம் எதுவும் தரீங்களா? ஸ்பெஷலா இல்ல, எல்லாரும் குடுக்குற மாதிரி தான் தீவனம். நல்லா 3 தடவை காட்டுறோம் ஒரு நாளைக்கு. தொட்டி தீவனம் 3 டைம் தரீங்க. சரிண்ணா. மாடு வளர்ப்பு அனுபவம் எவ்வளவு நாள் இருக்குது? நமக்கு இப்போ ஒரு 8 மாசம் அளவுல இருக்கு. 8 மாசம். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க முன்னாடி? 13 மாடு இருக்கு. 13 மாடு. அதுல எவ்வளவு பால் திறன்? அதுமே 8 9 இப்படிதான். இப்ப எடுத்துருக்கிறது அதோட அதிகமா இருக்குதுங்களா? அதிகமா இருக்கு. சரி, உங்க பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சதா? பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சது. சரி, அன்னைக்கு சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்தேன். 2 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மாடு பார்த்தா உங்களுக்கு மாடு அமைஞ்சது? மாடு ஒரு 200 மாடுக்கு மேல பாத்துருப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா பிடிக்க ஆரம்பிச்சு. 4 மணிக்கு மேலதான் மாடு அமைஞ்சது. 4 மணிக்கு மேலதான் மாடு அமைஞ்சது. நிறைய மாடு பார்த்து செலக்ட் பண்ணீங்க? பார்த்துதான் செலக்ட் பண்ணேன். நிறைய மாடு பார்க்க எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியல. தெரியல. சரி, நான் இவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் மணியா நைட் வந்து மாடு எடுத்துறீங்க. அவர் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்காரு? கேரக்டர் வைஸ் பரவாயில்ல, அதனாலதான் அவரை தேடி வந்தேன். இப்ப மாட்டு வியாபாரம் பேசல எப்படி? ஓப்பன் வியாபாரமா எப்படி? ஓப்பனா தான் பேசுறாரு. நமக்கு பிடிச்சா எடுத்து கொடுக்குறாரு. இல்ல வேண்டாம்னா வேண்டான்னு. சரிண்ணா. அவரா மாடு எது செலக்ட் பண்றது இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவருக்கு பிடிச்சிருக்கணும். ஆமா, மெயின் நமக்கு பிடிச்சா சரி, அவரு எடுத்து கொடுக்குறாரு. சரி, ஓகேண்ணா. இந்த மாட்டுல மெயினா என்ன விஷயம் செக் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு? காம்பு செக் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு. சுழி சுத்தம் பாக்குறாரு. மாடை நடக்க விட்டு எப்படி நடக்குது, ஒரு ஆக்டிவ் எப்படி இருக்கு அதை பாக்குறாரு. அதை பார்த்து தரமா எடுத்து தராரு. சரி, ஓகேண்ணா. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க தெரியுங்களா? பாக்குது, ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா கரெக்டா பார்த்து எடுத்து தராரு. பார்த்து எடுத்து தராரு. சரி, ஓகேண்ணா. கரெக்டா பார்த்து எடுத்து தராரு. ரெஃபர் பண்ணலாங்களா? ரெஃபர் பண்ணலாம். சரி, ஓகேண்ணா. மறுபடியும் மாடு எடுக்கிற மாதிரி நீங்க வருவீங்களா? புரியலண்ணா. மறுபடியும் மாடு எடுக்கிற மாதிரி இருந்தா இங்க வருவீங்களா? வரோம், எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் வர மாதிரி பேசியிருக்கேன். ஓகேண்ணா. அவர்கிட்ட உள்ள நிறை குறைகள் நிறையதான். குறைகள் இல்ல, எதுவுமே இல்லையா? எதுவும் இல்ல. சொல்ற மாதிரி இல்லையா? எதுவும் இல்லையா? ஒரு 10 தடவை மேல எங்க இருக்கீங்க போன் அடிச்சேன். அப்ப கூட வந்து அனுசரிச்சுதான் போன் எடுத்து அட்டன் பண்ணி இங்க இருக்குன்னு தான் சொன்னார ஒழிய போன் இது மாதிரி மத்தவங்க மாதிரி சிடுசிடுன்னு இருப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. கரெக்டா பேசுறாரு. சரி, ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி சந்தை 4 தடவை வந்துருக்கேன்னு சொல்றீங்க. மத்த வியாபாரிகளுக்கு இவருக்கு இருக்க டிஃபரெண்ட் என்ன? மத்த வியாபாரிகளுக்கும் இவருக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இவரு நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து தராரு. கேரண்டி கொடுக்குறாரு. மாடு இது ஓகே, இது கொண்டு போங்கன்ட்டு. இதுக்கு முன்ன எடுத்ததுல 2 மாடு நம்மளது இறந்துருச்சு. கொண்டு போனேன் ஒரு 10 நாள் 15 நாள்ல இதாயிருச்சு. 2 மாடுமே? 2 மாடு. அதாவது 15 மாடு வாங்கினா 2 மாடு இதாயிருச்சு. அப்ப இங்க இவர்கிட்ட கேரண்டியோட எடுத்துட்டு போறேன். சொல்லி கேரண்டிக்காக வந்துறீங்க? கேரண்டிக்காக இல்ல, அவர் நம்பிக்கையா எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவரே சொன்னாரு
தரமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனிருக்காரு. ஓகே. டிரான்ஸ்போர்ட்ல எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னாரு, நம்ம வண்டி வச்சிருக்கோம், நம்ம வண்டியிலேயே வந்துட்டோம். நீங்க வண்டி கொண்டு வந்துருக்கீங்களா? நம்ம வண்டி கொண்டு வந்திருக்கோம், அவர்கிட்ட வண்டி இருக்குன்னாரு, நம்ம வண்டி இருக்கிறதுனால நம்ம வேணாம். ஓகே. ஓகேண்ணா, நன்றி.